காலத்தில் பார்த்தோம்னா மனிதனுடைய ஆடைகளை கழிவு இது அழுக்கு ஆடைகளை கழுதையில் வைத்து அந்த கழுதை அந்த அழுக்கு ஆடைகளை செமர்ந்து கொண்டே போகும். அதுபோன்று தான் இப்போ உள்ள மனிதர்கள். ஒரு பெண் நடந்து போகிறா, அங்கிட்டு இருந்த ஒரு ஆண் பார்த்து விட்டார் அந்த பெண்ணை. ஏமா அந்த அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டே இருக்க, அழுக்கு மூட்டை, செருப்பு, பிஞ்சு போன செருப்பு, விளக்கமாறு, இதெல்லாம் எதுக்கு சுமந்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் இறக்கி வை. என்ன, இல்லை அதெல்லாம் இறக்கி வைக்க மாட்டேன், நான் எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருப்பேன், அப்போ தான் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும், நான் ஒரு சாதனையாளர், நான் என்னை இந்த உலகமே புகழ்ந்து பேச வேண்டும், இந்த உலகமே என்னை அன்னார்ந்து பார்க்க வேண்டும், இந்த உலகம் என்னை வியந்து பார்க்க வேண்டும், இந்த உலகம் என்னை புகழ்ந்து பேச வேண்டும், அதனால் தான் இந்த அழுக்கு மூட்டை, இந்த செருப்பு, விளக்கமாறு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு போகிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் சுமக்க வேண்டாம், உனக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. எனக்கு திருமணமாகி எனது கணவன் இறந்து விட்டான், நான் ஒரு விதவை. சரிம்மா, நீ விதவையாக இருக்க, நீ அழுக்கு மூட்டையை சுமக்க வேண்டாம், உனக்கு நான் வாழ்க்கை தரேன், நீ என்னையே ஒரு கணவனாக ஏற்றுக்கொள், நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், இனிமேல் இந்த அழுக்கு ஆடைகளை நீ உன் தலையில் வைத்து சுமக்க வேண்டாம், பிஞ்சு உன செருப்பு, விளக்கமாரெல்லாம் தூக்க வேண்டாம், விட்டு இந்த உலகில் நல்லபடியாக வாழ்ந்து விடலாம் என்று. இல்லை, நான் இந்த செருப்பு, விளக்கமாறு, இந்த அழுக்கு மூட்டையெல்லாம் என் தலையில் வைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த அழுக்கு மூட்டைகளை வைத்துக்கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பேன், என் வெற்றி இலக்கை அடையும் வரை என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண் போனாள். நல்லா அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கோங்கடா, இருக்கிற காலத்தில் வாழ்ந்துக்கோங்கடானா எவனும் வாழ மாட்டான். அதை சாதிக்க போகிறேன், இதை சாதிக்க போகிறேன்ட்டு கடைசியில் ஊரில் உள்ளவன் தின்ட்டு போயிடுவான், அவன் திங்க முடியாது கடைசியில்.